ப்ரோ வேற லெவலு ப்ரோ. அந்த தலைவர் என்ட்ரி அப்படியே சும்மா சிக்குன்னு வரா போல, கண்ணாடி தான் போட்டுன்னு இன்னொரு இடத்துல இப்படி பண்ணுறாரு, அந்த இடத்துலேயே முடிஞ்சிச்சு. அனிருத் பிஜிஎம் அதுக்கு மேலே வேற லெவல், தலைக்குள்ள கொட்டாயுது எல்லாமே, பயங்கரமாக இருக்குது. இதில் படம் பாருங்க வேற மாதிரி இருக்கும். அல்ல எல்லா படமும் கலந்து தலை தர்பாரு அண்ணா அப்படியே மிக்சிங்கில் வரா போல. தலைவர் அந்த சட்டை லுக்கிங்கே பயங்கரம் வேற லெவல். தலை இப்போ கூஸ்ம மூமெண்ட்டு, கை காலெல்லாம் அப்படியே இப்போ நம்மளே இறங்கி அடிக்கணும் அந்த போல இருக்குது வேற மாரி. தலைவர் என்ட்ரி தான், அந்த என்ட்ரிலே முடிஞ்சிச்சு. அந்த ஒன்று போதும். படம் வேற லெவல் தலை. ஏற்கனவே பாட்டு விட்டு பைக்கிட்டாங்க, இன்னும் வேற ஸ்டெப்பு வேற. அதுதான் அந்த ஸ்டெப்பு கோசமே வருவேன். இதோ தலை சேட்டன் வந்தாலே அந்த ஸ்டெப்பு கோசமே வருவேன். மஜாவாகுது படம். தலைவர் வந்து நாங்கள் என்னன்னா 2K கிட்டு தான். அவர் வந்து 90ஸ்லேயே புஸ்டார் ஃபேன் பேஸ இருந்தாலும் அவரோட ஸ்டைல்லாம் வந்து இந்த அளவுக்கு யாரும் வரல. நான் தளபதி இப்போ கெத்தா இருந்தாலும் அந்த காலத்தில் அவரு தான். அதனால மஜா தான் அவரு. சூப்பர் ஸ்டார் தான் தலை. ரெண்டு பேருமே தலை, ரெண்டு கண்ணு எனக்கு அந்தமாரி. தலைவர்கிட்ட வந்து என்ன தலை ஸ்டைல் தான். அந்த கண்ணாடி இப்படி பண்ணாலே முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சீனு கோசமே நாங்கள் வந்து பார்ப்போம். வெயிட்டிங் தலை, வெயிட்டிங். வேட்டையன் படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ட்ரெய்லரு படத்து வேணும், வெயிட் பண்ணலாம். ஃபகத் ஃபாசிலெலாம் வந்திருக்காரு. ப்ரோ நல்ல படம் தான். ட்ரெய்லர் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். நல்லா வந்துடும், வந்தால் நல்லது ப்ரோ. ஜெயிலர் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஜெயிலர் தான் ப்ரோ போலீஸ் கெட்டப்பு, அதே தான் காப்பி அடிச்சிட்டிங்க, அது மாதிரி தான் இருக்குது. மியூசிக் மனசில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் பரவாயில்ல ப்ரோ, நல்ல ஒரு ட்ரை, அவ்வளோதான். எங்கனாவது காப்பி பண்ணி தான் போட போகிறீங்க. ஓகே தான். தலைவர் ஜெயிலர் படத்தை மாதிரியே இருந்தார். வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருக்குது. புதுசாக ஒரு கான்செப்ட், எல்லாம் ட்ரக்ஸ் அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்துடுறாங்க இப்போதையும். பார்ப்போம். டேரக்டர் வந்துட்டு ஞானவேலு, இவர் வந்து புது ஜானர் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதான் ப்ரோ எப்போதுமே பேசிக்ஸாக அந்த ட்ரக்ஸை வச்சு அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலரும் அது மாதிரி தான் போயிருக்கு. பார்ப்போம் என்ன இதுன்னு. ஆஸ் யூஷுவல் தலைவர்னால ஸ்டைல் தான். ஸ்டைல்காண்டே பார்க்கலாம். இதாங்க ஜெயிலர் வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட். அது லுக்கு வைஸ் என்ன கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இதாக காட்டியிருக்காங்க இதில் தலைவரை. ப்ரோ அனிருத் மியூசிக் ஆஸ் யூஷுவல் சொல்ல வேணும். அவர் அந்த மலையாளம் அந்த இதில் சீக்வலில் ஒரு சாங் வந்திருக்கு மனசில் ஆயோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கேட்டோடனே ஒரு சாங் அடிக்ட் ஆகிற மாதிரினா அந்த பாட்டு கொஞ்சம் பெட்டராக நல்லா இருந்துச்சு. கேட்டோடனே அடிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அனிருத் சொல்ல வேணாம், அது ஆஸ் யூஷுவலாக பிரிச்சிருப்பார். ட்ரெய்லரில் என்ன ப்ரோ, தலைவர் வாக்கிங் தான் ப்ரோ. அதுவே வந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது எதிர்பார்ப்பில்லை ப்ரோ, படம் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம். படத்துக்கு வெயிட் பண்ணுறோம். ஒரே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து சூர்யா ஃபேனு. நவம்பர் 14 வந்துட்டு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது கங்குவா தள்ளி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மித்தபடி தலைவர் ஓகே. ஆனால் வந்துட்டு அது சூர்யா ஃபேன்னால எனக்கு ஒரு இதாக இருக்குது. அது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி மேபி நவம்பர் 14 வெயிட் பண்ணுறேன் கங்குவாக்காண்டி. பார்த்தேன் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. தலைவர் என்ன தான் வேஜாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அனிருத் மியூசிக்கை பட்டை கிளப்பியிருப்பார். பரவாயில்ல, டேரக்டருக்காகவே படம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜெய்விஎம் எடுத்த டேரக்டர் தானே, ஓரளவு நல்லா தான் பண்ணியிருப்பார் கான்செப்ட் கண்டிப்பாக. ஏன்னா தலைவருக்காக கொஞ்சம் ஆக்ஷன்லாம் சேர்த்து போட்டிருப்பார் போல். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் படம் கண்டிப்பாக. ட்ரெய்லரில் பிடிச்சதுன்னா என்ன சொல்லலாம், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. தலைவர் தான் சொல்ல வேணும், என்ட்ரி எப்பவுமே கலக்கிடுவார். அவர் வாக் பண்ணாலே போதும். கேஸ்ட் நிறையா பேர் இருந்தாங்க. ஃபரத் ஃபாசில்லாம் இருந்திருந்தார். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ரோல் கொடுத்து பண்ணால், ஏன்னா ஃபரத் ஃபாசில்லாம் நல்லா நடிக்கக்கூடிய ஆள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர். மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபரத் ஃபாசில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். அதனால் அவரோட நடிப்பை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும் ப்ரோ. மியூசிக் அனிருத் சொல்ல வேணும், ஏதோ ஒன்று காய் பண்ணி போட்டுருவார், ஆனால் பக்காவாக பண்ணுவார் ப்ரோ. நம்மளுக்கே வித்தியாசமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படமாக தான் இருக்கும் போல்.
பட் இன்னும் ஸ்டோரி எந்த அளவுக்குன்னு என்னால் டெரெக்ட் பண்ண முடியல. லைக் எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ பார்த்தா தெரியும் ஸ்டோரி என்ன அளவுக்கு அவங்க டெரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க ப்ரோ. வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜெயிலர் மாதிரியே இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் விக்ரமில் நடித்த மாதிரியே நடிச்சிருக்காரு. அப்புறம் இவர் அமிதாப் பச்சன் இது ஃபஸ்ட்டு ரஜினியோட கூட சேர்ந்து நடிக்கிறாரு. ஃபென்டாஸ்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி இங்கே தான் பார்ப்பேன். இங்கே தான் மஜாவாக இருக்கும். ஸோ எல்லாத்து மாதிரி ஆல் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் விக்ரம் 2 மாதிரி இருக்குது. விக்ரம் 2 மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் கமல் மாதிரி ரஜினி ஃபகத் ஃபாசில் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக்கு அந்த அளவுக்கு இல்லை, பார்ப்போம். ஆனால் சாங்ஸ் அந்த அளவுக்கு போடல. பிஜிஎம் தான் விட்டுருக்காங்க ட்ரெய்லரில். பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும். அந்த மனசுல சாங் கேட்டீங்களா? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். அது வைப்பு ப்ரோ. ஃபஸ்ட்டே அதுக்காக தான் வெயிட்டிங்க. டான்ஸ் அடித்து பட்டையை கிளப்பி ஆடலான் இருக்கோம். எல்லாரும் மாதிரியும் சூப்பர் ஸ்டார்னு ஒரு வைப்பு தான். நீங்கள் என்ன ப்ரோ எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில் தலைவர்கிட்ட? ஸ்டைல் தான், ஸ்டைல் தான். 6லேருந்து 60 வரை ஸ்டைல் தான். ரஜினி சார்னாலே ஸ்டைல் தான். அதுக்காக தான். வெயிட் பண்ணுறீங்களா படத்துக்கு? ஆமாம் ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. தலைவர் ஸ்டைல்லாம் வேறு லெவல். என்ன பிடிச்ச ட்ரைலர்? ட்ரெய்லரில் நிறைய ஆக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் எல்லாரையும். ஃபகத் ஃபாசில், அப்புறம் அமிதாப் பச்சன்லாம் இருக்கார். ராணா, நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. நல்லா இருக்கு பாருங்க. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயிலர் லைட்டாக இருக்குது. அந்த போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு வரும்போது சூப்பராக இருக்குது பார்க்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ட்ரைலர்? ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அவேர்னஸ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ட்ரைலர் தலைவர் என்ட்ரிலாம் வேறு லெவல். பிஜிஎம்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்தது? சொல்லவே தேவையில்ல. அனிருத் மியூசிக்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். படத்தை வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம். படம் சில பேர் பார்க்கறதுக்கு நிறைய காப்பி மாதிரி இருக்குன்றாங்க. உங்களோட கருத்து? அதெல்லாம் காப்பிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெய்லர் பார்த்து எப்படி முடிவு பண்ணுறது? படம் பார்த்தா தான் தெரியும். நீ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? ப்ரோ என்ட்ரி தான் ப்ரோ, ஸ்டைலு தான் ப்ரோ, சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் தான் ப்ரோ. அதுதான் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க ட்ரைலர் வரும்போது? ப்ரோ. ட்ரெய்லர் வரும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் ப்ரோ இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு ப்ரோ. இந்த படம் ஹிட் ஆக வேண்டிய ட்ரைலர்லாம் நினைக்கிறேன் ப்ரோ. நல்ல சூப்பர் ஸ்டார் எல்லாருமே இருக்கிறதுனால ஹிட் ஆகிடும் ப்ரோ. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரைலர்? யாரை காமிச்சு? தலைவர் தான் ப்ரோ, சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ. அனிருத் மியூசிக் தலைவர் காம்போ எல்லாருமே சூப்பர் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. ஃபகத் ஃபாசில் எல்லாருமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படத்தை வெயிட் பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ.